ஓம் நம சிவாய. இந்த நிமிடம், இந்த வினாடி, இந்த வீடியோ உன் வாழ்க்கையில் காரணமில்லாமல் வரவில்லை. நீ இதை கேட்கிறாய் என்றால் அது தற்செயல் இல்லை. நீ மனதளவில் ஒரு நல்ல செய்திக்காக காத்துக் கொண்டிருக்கிறாய். உன் உள்ளே எப்போது என்று ஒரு அமைதியான கேள்வி இருக்கிறது. சிவன் அதை அறிந்திருக்கிறார். இப்போ கவனமாக கேள். இது சிவன் வாக்கு. இதை முழுமையாக கவனமாக கேட்டு முடித்தவுடன் உனக்கு ஒரு நல்ல செய்தி வரும். எப்படி வரும், எப்போது வரும், எந்த வடிவில் வரும், அது முக்கியமில்லை. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், உன் வாழ்க்கையில் ஒளி நுழைய இந்த நிமிடத்தில் வாசல் திறக்கப்படுகிறது. ஒரு நிமிடம் உன் கண்களை மூடு. மூச்சை மெதுவாக இழுத்துவிடு. உன் மனசு அமைதியாகும் வரை இந்த வார்த்தைகளை உள்ளுக்குள்ளே கேள். சிவன் உன்னோடுதான் இருக்கிறார். நீ வாழ்க்கையில் பல விஷயங்களை மௌனமாக இழந்திருக்கிறாய். யாரிடமும் சொல்ல முடியாத வலிகளை உன் மனசுக்குள்ளே புதைத்து வைத்திருக்கிறாய். பல முறை உன் கண்களில் கண்ணீர் வந்தாலும் யாரும் பார்க்காதபடி அழுதிருக்கிறாய். அந்த இரவுகள், அந்த மௌனம், அந்த உடைந்த நம்பிக்கை எல்லாம் சிவனுக்கு தெரியும். நீ உன்னையே பல முறை கேட்டிருப்பாய், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை? நான் என்ன தவறு செய்தேன்? இந்த கேள்விகளுக்கு இன்று சிவன் உனக்கு நேரடியாக பதில் சொல்கிறார். நான் உன்னை தண்டிக்கவில்லை, நான் உன்னை சோதிக்கவில்லை, நான் உன்னை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். உலக்கை பாறையை மீண்டும் மீண்டும் அடைக்கும் போது பாறை உடையவில்லை, அது ஒரு அழகான சிற்பமாக மாறுகிறது. அதே போல உன் வாழ்க்கையில் வந்த தோல்விகள், அவமானங்கள், நிராகரிப்புகள், இழப்புகள், இவை எல்லாம் உன்னை அழைக்க அல்ல, உன்னை உயர்த்த. நீ இழந்தது விஷயம் இல்லை, நீ பெற்றது அனுபவம். நீ தோற்றது வாழ்க்கை இல்லை, நீ கற்றது வாழ்க்கையின் உண்மை. இந்த சோதனைகள் உன்னை பலவீனமாக மாற்றவில்லை, அவை உன்னை ஆழமாக மாற்றியிருக்கின்றன. இன்று வரை நீ வீழ்ந்து போகவில்லை என்றால் அது உன் சக்தி அல்ல, அது சிவன் அருள் என்று சிவன் உனக்கு வாக்குறுதி அளிக்கிறார். உன் கண்ணீரில் ஒன்றும் வீணாகவில்லை, உன் வலியில் ஒன்றும் அர்த்தமில்லாமல் போகவில்லை. நீ சகித்த ஒவ்வொரு வினாடிக்கும் சரியான பலன் வரும். நம்பிக்கையோடு இரு. நீ சந்தித்த சோதனைகள் ஒரு சாபம் இல்லை, அவை உன் உயர்வுக்கான தயாரிப்பு. இன்று உன் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கிறது. நீ அதை வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள்ளே சுமந்து கொண்டிருக்கிறாய். எதிர்காலம் பற்றி, உன் வாழ்க்கை பற்றி, நாளை என்ன ஆகுமோ என்ற அமைதியான அச்சம். ஆனா இப்போ கவனமாக கேள். இது சிவன் வாக்கு. சிவன் உனக்கு இந்த நிமிடத்தில் நேரடியாக சொல்கிறார், பயப்படாதே, நீ தனியாக இல்லையோ, நான் உன்னோடே தான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம், சில பாதைகள் முடிந்தது போல தோன்றலாம். ஆனா அது உன்னை தடுக்க அல்ல, அது உன்னை பாதுகாக்க. நீ பயப்படுகிற அந்த விஷயம் உன் வாழ்க்கையை அழிக்காது, அது உன் நம்பிக்கையை சோதிக்க வந்திருக்கிறது. நினைவில் வை, நீ பயப்படும் இடத்திலேதான் சிவன் உன்னை அதிகமாக காப்பாற்றுகிறார். இன்று வரை நீ தாங்க முடியாத எந்த வலியும் உன்னை அழைக்கவில்லை. அப்படின்னா இன்னும் வரப்போகும் எதுவும் உன்னை அழைக்காது. சிவன் சொல்கிறார், நீ நினைப்பதை விட நான் பெரியவன். நீ நினைப்பதை விட உன் வாழ்க்கையை நான் ஆழமாக பார்த்துக் கொள்கிறேன். உன் பயங்களை ஒரு கணம் என் பாதத்தில் வை, நீ பார்த்துக்கொள் என்று மனசுக்குள்ளே சொல்லு. அந்த நிமிடத்தில் உன் மார்பில் இருந்த பாரம் மெதுவாக குறைவதை நீ உணர்வாய். ஏனெனில் பயம் போகாது, போராடினால் அது போகும். ஒப்படைத்தால். இது சிவன் வாக்கு. இன்று முதல் நீ பயத்தால் வாழ வேண்டாம், நம்பிக்கையால் வாழ ஆரம்பி. நீ காத்திருக்கிறாய். நீண்ட நாட்களாக ஒரே இடத்திலே நின்று கொண்டிருப்பது போல உனக்கு தோன்றலாம். என்னால இன்னும் எவ்வளவு காலம் காத்திருக்கணும்? இந்த கேள்வி உன் உள்ளே பல முறை எழுந்திருக்கும். ஆனா இப்போ கவனமாக கேள். இது சிவன் வாக்கு. சிவன் சொல்கிறார், நான் உன்னை மறக்கவில்லை, நான் உன் வேண்டுதலை நிராகரிக்கவில்லை, நான் உன்னை பாதுகாக்கிறேன். நீ நினைப்பது போல தாமதம் என்பது மறுப்பு இல்லை, அது ஒரு பாதுகாப்பு. நீ தயாராகாத நேரத்தில் வரும் ஆசீர்வாதம் உன்னை காயப்படுத்திவிடும். அதனால்தான் சிவன் காத்திருக்கிறார். ஒரு விதை மண்ணுக்குள் அமைதியாகவே வளர்க்கிறது. அது ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா வெளியிலே எதுவும் தெரியாது. அதே போல உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கிறது எதுவும் தெரியாத அமைதியான வளர்ச்சி. நீ நினைப்பதை விட அதிகமாக நீ தயாராகிக் கொண்டிருக்கிறாய். இன்று சிவன் உனக்கு உறுதி அளிக்கிறார், நீ காத்திருக்கும் ஒவ்வொரு நாளும் வீணாகாது. உன் பொறுமைக்கு சரியான பலன் வரும். நம்பிக்கையோடு இரு. சிவன் தருவது தாமதமாக இருக்கலாம், ஆனா ஒருபோதும் தவறாக இருக்காது. இந்த தாமதம் உன் வாழ்க்கையை தடுத்து நிறுத்தவில்லை, உன் வாழ்க்கையை சரியான பாதையில் நடத்துகிறது. ஒரு நேரத்தில் நீ உன்னையே பலவீனமா நினைத்திருக்கலாம். என்னால முடியுமா? நான் இதுக்கு தகுதியானவனா?
இந்த கேள்விகள் உன் மனசை மௌனமாக சிதைத்திருக்கலாம். ஆனா இப்போ கவனமாக கேள். இது சிவன் வாக்கு. சிவன் உனக்குள்ளே ஒன்றை வைத்திருக்கிறார். அது சக்தி. நீ நினைப்பதை விட நீ அதிகம் தாங்கி இருக்கிறாய். நீ நினைப்பதை விட நீ அதிகம் சகித்திருக்கிறாய். நீ நினைப்பதை விட நீ அதிகம் தாண்டி வந்திருக்கிறாய். ஒவ்வொரு தடவையும் விழுந்த போதும் நீ எழுந்திருக்கிறாய். அது தற்செயல் இல்லை. அது சிவன் உன்னுள் வைத்திருக்கும் உயிர்த்த சக்தி. உன் உடல் சோர்ந்திருக்கலாம், உன் மனம் உடைந்திருக்கலாம், ஆனா உன் ஆன்மா இன்னும் வீழவில்லை. அதனால்தான் இன்றும் நீ இங்கே இருக்கிறாய். சிவன் சொல்கிறார், நீ பலவீனன் இல்லை, நீ உருவாகிக் கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நான் இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நீ தாங்கிய ஒவ்வொரு வலியும் உன்னை உடைக்கவில்லை, அது உன்னை ஆழமாக மாற்றியுள்ளது. இன்று நினைவில் வை, நீ சாதாரணவன் இல்லை, நீ சிவன் கையால் வடிவமைக்கப்பட்டவன். அதனால்தான் இவ்வளவு தூரம் நீ வந்திருக்கிறாய். இத்தனை நாளா நீ எல்லாவற்றையும் நீயே கட்டுப்படுத்த முயற்சி செய்திருக்கிறாய். எப்படி நடந்தாலும் நான் சமாளிக்கணும் என்று நினைத்து உன் மனசை சோர வச்சிருக்கிறாய். ஆனா இப்போ ஒரு கணம் நிறுத்து. இது சிவன் வாக்கு. சிவன் உனக்கு இந்த நிமிடத்தில் அமைதியாக சொல்கிறார், உன் சுமையை நீ தூக்க வேண்டாம், அதை என் பாதத்தில் வை, நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் மனசுக்குள்ள இன்னும் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த கவலைகளை ஒரு ஒன்றாக சிவனின் பாதத்தில் வைத்துவிடு. எதிர்காலம் பற்றிய கவலை, பணம் பற்றிய பயம், உறவுகள் பற்றிய வலி, உன் வாழ்க்கை பற்றிய குழப்பம், எல்லாவற்றையும் ஒரே சொல்லில் சொல்லு. நீ பார்த்துக்கொள் சிவனே. அந்த நிமிடத்தில் உன் மார்பில் இருந்த பாரம் மெதுவாக இறங்குவதை நீ உணர்வாய். ஏனெனில் சுமை குறையாது தாங்கினால் அது குறையும். ஒப்படைத்தால் சிவன் உனக்கு இன்று உறுதி அளிக்கிறார், நீ என்னிடம் ஒப்படைத்ததை நான் ஒருபோதும் அலட்சியம் செய்ய மாட்டேன். உன் மன அமைதியே உன் முதல் ஆசீர்வாதம். ஒரு நிமிடம் உன் கண்களை மூடு, மூச்சை ஆழமாக இழுத்து மெதுவாக விடு. உன் மனசு இப்போது சாந்தமாகும். இதுதான் சிவன் அருள். இத்தனை நாளா நீ அமைதியாக இருந்திருக்கிறாய். யாரும் பார்க்காதபடி உன் உழைப்பையும் உன் பொறுமையையும் சுமந்து வந்திருக்கிறாய். உனக்கு சில நேரம் இப்படி தோன்றியிருக்கலாம், என்னோட வாழ்க்கை நகரவே இல்லையே, மற்றவர்களோட வாழ்க்கை எல்லாம் முன்னே போகுது. ஆனா இப்போ கவனமாக கேள், இது சிவன் வாக்கு. சிவன் சொல்கிறார், நீ நின்றிருக்கவில்லை, நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய். ஒரு மரம் பழம் தருவதற்கு முன் அமைதியாகவே வளர்க்கிறது. அது யாரிடமும் சத்தம் போடாது. அதே போல நீ அமைதியாக செய்த இந்த முயற்சிகள், நீ யாரிடமும் சொல்லாமல் சகித்த இந்த நாட்கள், நாளை உன்னை பேச வைக்கும். உன்னை குறைத்து பார்த்தவர்கள், உன் திறனை சந்தேகித்தவர்கள், உன் பொறுமையை பலவீனம்னு நினைத்தவர்கள், அதே மக்கள்தான் நாளை உன்னை பார்த்து அமைதியாக நிற்பார்கள். ஏனெனில் சிவன் நேரம் பார்த்தே உயர்த்துவார். முன்னதாக அல்ல, தாமதமாகவும் அல்ல, சரியான நேரத்தில். இன்று சிவன் உனக்கு உறுதி அளிக்கிறார், உன் உழைப்பின் ஒரு துளியும் வீணாகாது. உன் பொறுமை உன் உயர்வாக மாறும். அதனால் இன்னும் சிறிது காலம் நம்பிக்கையோடு இரு, அமைதியாக இரு. உன் காலம் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ கவனமாக கேள். சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் அமைதியாக நடக்கத் தொடங்கும். அவை சாதாரணமா தெரியலாம், ஆனா அவை சிவன் அனுப்பும் செய்கைகள். இதை கேட்டு முடித்தவுடன் ஒரு எதிர்பாராத அழைப்பு வரும். ஒரு செய்தி உன் மனசை லேசாக்கும். ஒரு சந்திப்பு உன் பாதையை மாற்றும். அது எதுவாக இருக்கும் என்று நீ இப்போ தெரிந்து கொள்ள வேண்டாம். ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், நல்லது நகர்ந்து கொண்டிருக்கிறது. சில நேரம் நீ கவனிப்பாய், உன் மனசு காரணமில்லாமல் சாந்தமாகி இருப்பதை. அது மாற்றம் நெருங்கி விட்டதற்கான முதல் அறிகுறி. சில நேரம் உன் கண்களில் கண்ணீர் வரும். அது வலியாலல்ல, நிம்மதியால என்று சிவன் உனக்கு சொல்கிறார். நீ எதிர்பார்த்தது நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ கேட்டது உன் வாழ்க்கையை தொடும் வழியில்தான் வருகிறது. இந்த நல்ல செய்தி உன்னை பதற வைக்காது, அது உன்னை அமைதியாக சிரிக்க வைக்கும். நினைவில் வை, சிவன் தரும் நல்ல செய்தி சத்தமாக வராது, அது அமைதியாக வாழ்க்கையை மாற்றும். இந்த நிமிடத்தில் உன் உள்ளே ஒரு சிறிய நம்பிக்கை பிறந்திருந்தால் அதுதான் சிவன் செய்கை. இப்போ ஒரு நிமிடம் உன் கண்களை மூடு. உன் உடலை சற்றே தளர்த்தி உட்காரு. மூச்சு ஆழமாக இழுத்து மெதுவாக விடு. இந்த நிமிடம் உன் மனசு எங்கும் ஓட வேண்டாம். இப்போ உன் கவனம் உன் இதயத்தில் இருக்கு. அங்கே சிவன் இருக்கிறார். உன் மனசுக்குள்ளே இந்த வார்த்தைகளை மெதுவாக சொல்லிக்கொள். சிவன் என் கூட இருக்கிறார். எனக்கு நல்லது நடக்கிறது. என் வாழ்க்கை சரியான பாதையில் நகர்கிறது. இப்போ 3 முறை மெதுவாக சொல்லு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஒவ்வொரு முறை சொல்லும் போது உன் மனசு மேலும் மேலும் சாந்தமாகும் என்று சிவன் உனக்கு உறுதி அளிக்கிறார்.
நீ நம்பிக்கையோடு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் விதையாக மாறும். அந்த விதை சரியான நேரத்தில் நல்ல பலன் தரும். ஒரு நிமிடம் இந்த அமைதியில் இருந்து பார். உன் உள்ளே ஒரு நிம்மதி நிறைவதை நீ உணர்வாய். இதுதான் சிவன் அருள். இப்போ நீ இதை கேட்டு முடித்தாய், அது மட்டும் போதும். ஏனெனில் சிவன் உன் குரலை கேட்டார். இந்த வீடியோ இங்கே முடிந்தாலும் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல தொடக்கம் இப்போதான் ஆரம்பம். இன்று நீ கேட்ட இந்த சிவன் வாக்கு உன் மனசுக்குள்ள ஒரு விதை விதைத்து விட்டது. அது சரியான நேரத்தில் நல்ல செய்தியாக மலரும். இந்த நிமிடத்தில் உன் மனசு சற்றே சாந்தமாக இருந்தால் அது சிவன் அருள். இந்த வீடியோவை மூடுவதற்கு முன் உன் உள்ளே மெதுவாக இந்த வார்த்தையை சொல்லு: நன்றி சிவனே, இனி நீ தனியாக இல்லை. சிவன் உன் பாதையில் முன்னே நடக்கிறார். இந்த வீடியோ உன் மனசுக்கு ஒரு நிம்மதி கொடுத்திருந்தால் அதை ஒரு மற்ற உயிருக்கும் பகிர்ந்துவிடு. அது கூட ஒரு புண்ணியம். சிவன் அருள் உன்னோடு இருக்கட்டும். ஓம் நம சிவாய.